உலகத்தமிழ் உறவுகளுக்கு அன்பு வணக்கம். நான் மகேஸ்வரன் தீபன். இன்னைக்கு என்ன சொன்னால், பல்லாங்குழியின் வட்டம் பார்த்தேன் ஒற்றை நாணயம் என்ற பாடல். இந்த பாடலை இசையமைச்சிருக்கிற எஸ்.ஏ. ராஜ்குமார் மிகவும் சிறந்த இசையமைப்பாளர். நெஞ்சை தொடக்கூடிய பாடல்களை தொட்ட பல பாடல்களை உருவாக்கி வருவார். இந்த பாட்டை படிச்சிருக்க கரணி அதோட உன்னிகிருஷ்ணன் படிச்சிருக்காங்க. இந்த பாட்டில் இது என்ன ராகம், அதாவது ஒரு பாடலை கேட்ட அந்த பாட்டுக்குரிய ராகத்தை கண்டுபிடிக்கிற ஒரு பெரிய சவால் தான். ஸோ அது என்ன ராகம், சில நேரங்களில் ராகம் நேரடியாக டச் பண்ணும், சில நேரங்களில் சில ராகங்கள் இன்னொரு ராகத்திலே இன்னொரு வித்தியாசமான நோட்டில் டச் பண்ணி கொஞ்சம் விலகி செல்லும். இருந்தாலும் அது விலகுதா இல்லையா, உண்மையான ராகம் என்னன்ற ஒரு விஷயத்தை பார்ப்போம். அடுத்த பாடலுக்கான கோட்ஸ் என்னன்னு பார்ப்போம். இந்த பாட்டு என்ன கோட்ஸில் என்னென்ன கோட்ஸை பயன்படுத்தி இந்த பாட்டு, அந்த கோட்ஸ்ன்றது ஒரு லைட்டிங் மாதிரி. நம்ம ஒரு பாட்டை படிக்கிறது அது பிளிங்க் பண்ணி காட்டுற நேரம் அந்த பாட்டு சுவை அழகாக தெரியும். ஸோ அந்த பாட்டுற பேட்டர்ன்ஸ் அதுக்குள்ளே கனெக்ட் பண்ணப்பட்டிருக்கும். ஸோ அது மிக அழகாக இருக்கும். அதோட இந்த பாட்டை வேறு நோட்ஸில் இருந்து எப்படி பாசிக்கலாம் என்ற போன்ற விஷயங்கள் உள்ளடக்கி ஒரு சங்கீத ரீதியான அறிவையும் வழக்கும், ஒரு சுவாரஸ்யத்தையும் தரும், ஒரு விஷயம் தெரியாமல் இருக்கிறார்களுக்கு ஒரு அறிவாற்றலையும் தரும். அந்த அடிப்படையில் முதல்ல இந்த பாட்டை பார்ப்போம். இந்த பாட்டை கொஞ்சம் வாய்ச்சி பார்ப்போம் அப்படின்னு சொல்லி அடுத்த கட்டமாக நான் நோட்ஸுக்குள்ளே போகிறோம். இது எஃப் மைனர் சொல்ற கோட்ஸ்ல இந்த பாட்டு ஸ்டார்ட் ஆகுது. பல்லாங்குழியின் வட்டம் பார்த்தேன் ஒற்றை நாணயம், புல்லாங்குழலின் துளைகள் பார்த்தேன் ஒற்றை நாணயம், துளிக்கும் கண்களில் கண்மணி பார்த்தேன், கடிகாரத்தில் நேரம் பார்த்தேன், சுவந்தி பூவில் நடுவில் பார்த்தேன், தேசிய கொடியில் சக்கரம் பார்த்தேன், இரவில் ஒரு நாள் பௌர்ணமி பார்த்தேன் ஒற்றை நாணயம், பல்லாங்குழியின் வட்டம் பார்த்தேன் ஒற்றை நாணயம். இதான் பாட்டு. இந்த பாட்டை நம்ம கீபோர்ட்ல வாய்ச்சி பார்ப்போம். இனிமையான ஒரு மெட்டு, ஒரு டியூன் பாருங்க. இந்த டியூன் தான் பாட்டில் இருக்கிற அழகு. இப்போ வர பாடல்கள் இல்லை, சில பாடல்கள் மட்டும்தான் இருக்கும். மிக மிக அழகான ஒரு பாடல். இதை ஒரு நல்ல ரசிகர்கள் இந்த இசையமைப்பாளர் திரும்ப கொண்டு வர பார்ப்பாங்க, அந்த அளவுக்கு இருக்குது. இப்போ இது ஒரு விஷயம் முடிஞ்சுது. அடுத்த கோட்ஸை பார்ப்போம், என்னென்ன கோட்ஸ் பயன்படுத்தப்பட்டிருக்கு. இதை பார்த்தீங்கன்னா முதலாவது கோட்ஸ் நான் சொல்றேன் எஃப் மைனர், பல்லாங்குழியின் வட்டம். அடுத்த இ ஃபிளாட் மேஜர், அடுத்தது டி ஃபிளாட் மேஜர், அடுத்தது பார்த்தீங்கன்னா பி ஃபிளாட் மைனர், மன்னிக்கணும், பி ஃபிளாட் மைனர், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏ ஃபிளாட் மேஜர். ஸோ இந்த ரெண்டு இவ்வளோ. இப்போ நீங்கள் மெயின் பிக்சருக்கு வந்திருக்கீங்க. இது ஒரு புதுவிதமான பயிற்சி. ஏற்கனவே நான் பல தடவையில் யூடியூப் சேனலில் பார்த்தீங்க போட்டிருப்பேன். ஸோ இந்த பாயிண்ட்டை வச்சுக்கொண்டு நீங்கள் ஒரு கீபோர்டில் இந்த பாட்டுக்குரிய சரியான நோட்ஸ் இதுதான். சரி, இந்த ஒரிஜினல் பாட்டு ஸ்டார்ட் ஆகிறது எஃப்ல ஆரம்பிக்குது. ஸோ நான் எஃப்ல வைக்கிறேன் இந்த பாட்டை. ஸோ இதில் நீங்கள் கவனிக்க வேண்டிய இந்த நீல கோடுகள் தான் இந்த பாடலில் பயன்படுத்தப்படுற கோடுகள். சரியோ, இதுவும் பயன்படுத்தப்படுது. இங்கே இருக்கிறத திரும்ப பெண்ணால் இருக்கிறீங்க, இதை விட்டுருங்க. 1 2 3 4 5 6 7 திரும்பவும் பெறும். சரி, இந்த நோட்ஸை பயன்படுத்தி இந்த பாடல் வாசிக்கப்படுது. ஸோ இப்போ நம்ம இந்த நோடை மட்டுமே பாய்ப்போம். ஏண்டா இதில் என்ன ராகம் மட்டும் விளங்கப்படுத்துறதுக்காக இந்த பாயிண்டா இதுவும் கனெக்ட் ஆகி இந்த நோட்ஸ் இங்கே வருது. ஸோ அதான் அப்போ இந்த பாட்டு என்னன்னு சொன்னால் அதில் இருக்க முக்கியமான விஷயம், இந்த நோடை, அதாவது ஏ என்ற நோடை பாவிச்சா, இந்த நோட்டை தூக்குனா இது நாட்ட பைரவின்னு சொல்கிற ராகத்தில் வரும். அதில் இந்த நோட்டை, அதாவது ஏ ஃப்ளாட்னு சொல்கிற இந்த நோட்டை விட்டு வந்திருந்த அந்த பாட்டு இது கரிகாம் போதி. ஸோ ரெண்டும் டச் ஆகுது. இது எல்லாமே எதை விடுறேன்னு சொல்லியெல்லாம் ரெண்டும் பயன்படுத்தப்பட்டிருக்கு. அதால் இந்த பாட்டு நிச்சயமாக நாட்ட பயிரவி கரிகாம் போதி ரெண்டில் ஒரு ராகம் தான். இந்த ரெண்டு நோட்டும் மிஸ்டேக் பண்ணுறதால. ஸோ இது ஒரு நிலைமையிலுக்கு இது பாட்டு உண்மையாக இல்லைமே.
இப்போ வந்து நம்ம அந்த பாட்டை இன்னொரு நோட்டில் இருந்து வாய்ச்சி காட்டுறோம் அப்படின்றதை காட்டுறோம் பாருங்க. இப்போ நான் வந்து எஃப்ல இருந்து வாய்ச்சதுனா சும்மா டியில் இருந்து வாய்ச்சி காட்டுவோம். இப்போ பாருங்க இதே பாட்டை வேறு நோட்டில் இதெல்லாம் வாசிக்கலாம். இதே மாதிரி நம்ம இங்கே இடத்துல இருந்து வாசிக்கலாம். சீல இருந்து வாய்ச்சிப்போம். அதாவது ஒரு பாட்டுக்குரிய சரியான நோட்ஸ் இது. நீங்கள் இந்த பாட்டு உண்மையாக இந்த பாட்டா இல்லையான்ற ஒரு விஷயம் இருக்குன்னு தானே உங்களுக்கு அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா இந்த பாட்டை நான் வச்சிருக்கேன். இந்த பாட்டுக்குரிய நோட்ஸ் அதாவது இந்த நீல கோடுகளுங்க இங்கே போடப்பட்டிருக்கு. இது அந்த பாட்டில் பயன்படுத்தப்படுற நோட்ஸ். ஸோ இது வந்து எஃப்ல ஆரம்பிக்கிற பாட்டுன்றாரு. நம்ம எஃப்ல வாய்ச்சி பார்ப்போம். அந்த பாட்டு வருது, அது எந்த மாற்றமும் இல்லை. இப்போ இது ஒரிஜினல் பாட்டு வர நோட்ஸ். இதே நோட் இங்கே கண்டினியூஸாக வரதுக்கான இதில் கோடு போட்டிருக்கேன். இந்த நீல நோட் அவ்வளோதான் பாட்டுக்குரிய நோட். இப்போ இது என்ன ராகம்ன்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போ நான் பார்ப்பேன் இது வந்து ஹரிகாம்போதி என்ற ராகம். இதை அப்படியே மேட்ச் பண்ணி பார்ப்போம். அதாவது ஹரிகாம்போதி ராகத்துக்கு நம்ம வச்ச முடிச்சோன்னா அப்படி இந்த நோட்டை அந்த இடத்துல வரும். இப்போ நான் இதை வச்சிருக்கிறேன். இங்கே பாருங்கள் நல்லா. இப்போ வந்து ஏ ஃப்ளாட்னு சொல்கிற நோட் அந்த நோட்டை தவிர மற்ற நோட் எல்லாம் மேட்ச் ஆகுது. ஆகவே இது ஹரிகாம்போதி ராகம். ஆனால் இந்த பாட்டில் இந்த ஏ ஃப்ளாட்ன்ற நோட்டை பாவிக்காமல் வாய்ச்சிருந்தா இந்த பாட்டு சரியா ஹரிகாம்போதி. ஸோ அதே நேரம் மற்றொரு ராகமும் இதில் சங்கமிக்குது. நாட்ட பைரவின்ற ராகம். நாட்ட பைரவம் என்னன்னு சொன்னால் ஏ என்ற நோட் யூஸ் பண்ணாமல் விட்டுருந்தா அது நாட்ட பைரவி என்ற ராகமாக வந்துருக்கும். ஆகவே இந்த பாட்டில் ஒரு குழப்பம் இருக்குன்னு சொன்னால் அந்த ரெண்டு ராகத்துக்கு இடையில நிற்கிது. ஆனால் ரெண்டையும் சார்ந்து நிற்கிது. ஆனால் ஒரு நல்ல அழகான சினிமேட்டிக் பாட்டு. இதை நீங்கள் புரிஞ்சுக்கொண்டா சரி. இதான் இது முக்கியமான விஷயம். அடுத்த கோட்ஸுக்குள்ளே போவோம். பாட்டு வந்து எஃப்ல இருந்து ஆரம்பிக்கிறா. நம்ம கோட்ஸுக்கு பார்ப்போம். நான் 2 கையிலையும் பிடிச்சி காட்டுறேன். பல்லாங்குழியின் ஒரு என்ன இது வந்து எஃப்ன்ற ஒரு கோட்ஸ். அடுத்தது பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் டி ஃப்ளாட் மேஜர் கோட், சாரி இ ஃப்ளாட் மேஜர் கோட். அடுத்தது பார்த்தீங்கன்னா டி ஃப்ளாட் மேஜர் கோட். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏ ஃப்ளாட் மைனர் கோட். அதுக்கப்புறம் பி ஃப்ளாட் மேஜர் கோட் மைனர் கோட். ஏ ஃப்ளாட் மைனர் கோட், பி ஃப்ளாட் ஏ ஃப்ளாட் மேஜர் கோட், பி ஃப்ளாட் மைனர் கோட். ஸோ இது இவ்வளோ கோட்ஸும் இந்த பாட்டில் பயன்படுத்தப்படுது. நீங்கள் ஒரு முறையாக பயிற்சி எடுக்கிற பட்சத்தில் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு திறமை இதில் முன்னேற்றத்துக்குரிய வாய்ப்பு இருக்கும். இந்த காணொலியில் இணைந்திருந்த உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள்.